அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் 260வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருமயிலையில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று முதல் பாகத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பற்றி. பார்வதி தேவி சிவனிடம் சிவாய நமக எனும் 5 எழுத்து மந்திரத்தின் பொருளை உபதேசிக்கும்படி வேண்டினார். சிவனும் உபதேசித்தார். அந்த வேளையில் மயில் ஒன்று நடனமாடவே அதன் அழகில் மயங்கிய அம்பிகை உபதேசத்தை கவனிக்காமல் வேடிக்கை பார்த்தார். பாடத்தை கவனிக்காத மாணவர்களுக்கு குரு தண்டனை கொடுப்பார். இப்பொழுது குருவான சிவன் மாணவியான அம்பிகையை எதன் அழகில் மயங்கினாயோ அதுவாகவே பிற என்று மயிலாக மாறும்படி செய்துவிட்டார். அம்பிகை தன் குற்றத்துக்கு விமோசனம் கேட்டாள். பூலோகத்தில் தன்னை மயில் வடிவில் வழிபட்டு நீ வந்தால் விமோசனம் கிடைக்கும் என்றார் சிவன். அதன்படி அம்பிகை மயில் வடிவில் இந்த ஸ்தலம் வந்தாள். சிவனை வணங்கி விமோசனம் பெற்றாள். இருவரும் இங்கேயே கோயில் கொண்டார்கள். பார்வதி மயில் உருவில் இந்த ஸ்தலத்தில் இறைவனை பூஜை செய்ததால் இந்த ஸ்தலம் திருமயிலை என்று பெயர் பெற்றது. திருமயிலை தலத்தின் சிவனேஸ்வர் என்பவர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியுடைய அவருக்கு பூம்பாவை என்ற ஒரு மகள் இருந்தார். திருஞான சம்பந்தரை பற்றியும் அவரின் சைவ சமய தொண்டை பற்றியும் கேள்விப்பட்ட சிவனேசர் தன் மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். அவ்வாறு இருக்கையில் ஒரு சமயம் பூம்பாவை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் மலர் பிடித்துக் கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி இறந்து விடுகின்றார். மகள் இறந்து விட்ட போதிலும் அவள் சம்பந்தருக்கு உரியவள் என்ற எண்ணம் சிவனேசருக்கு வர மகளின் அஸ்தி மற்றும் எலும்புகளை ஒரு குடத்திலிட்டு கன்னிமாடத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார். திருவொற்றியூர் வந்த சம்பந்தரை சந்தித்த சிவனேசர் அவரை வலம் வந்து தொழுதார். கன்னிமாடத்தில் வைத்திருந்த குடத்தை கொண்டு வந்து சம்பந்தர் முன் வைத்து பூம்பாவை பற்றிய விவரங்களை சொல்லி அழுதார். சம்பந்தர் திருமயிலை கபாலீஸ்வரரை தியானித்து மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை என்று தொடங்கும் பதிகம் பாடினார். பதிகம் பாடி முடித்ததும் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த பூம்பாவை சம்பந்தரை வணங்கினார். சிவனேசர் சம்பந்தரை வணங்கி பூம்பாவையை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். விஷம் தீண்டி இறந்த பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததின் மூலம் அவள் எனக்கு மகளாகின்றாள் என்று கூறிய சம்பந்தர் சிவனேஸ்வரின் கோரிக்கையை நிராகரித்து விடுகின்றார். பூம்பாவை தன் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருந்து இறைவன் தொண்டு செய்து வந்தார். இக்கோயில் மேற்கு கோபுரம் அருகில் பூம்பாவைக்கு சன்னதி இருக்கின்றது. அருகில் சம்பந்தர் இருக்கின்றார். சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்ச்சி பங்குனி பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் காலையில் நடக்கின்றது. அப்பொழுது சம்பந்தர் பூம்பாவை சிவனேஸ்வர் மற்றும் உற்சவமூர்த்திகள் கபாலி தீர்த்தத்துக்கு எழுந்தருளுகின்றார்கள். ஒரு கும்பத்தில் அஸ்திக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வைத்து சம்பந்தரின் பதிகம் பாடப்படுகின்றது. பின்பு பூம்பூவாய் உயிருடன் எழுந்ததை பாவனையாக செய்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் தீர்காயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 60, 80ஆம் திருமணம் செய்ய ஏற்ற தலம் இது. பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது இக்கோவிலில் நடக்கும் பன்னீர் திருமலை விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இவ்விழாவின் 8ஆம் நாளில் 63 நாயன்மார்களும் வீதி விழா செல்கின்றார்கள். இதே போல மாசி பௌர்ணமியில் இங்கு நடக்கும் கடலாட்டு விழாவும் பிரசித்தி பெற்றது. அப்பொழுது சிவன் கடலுக்கு சென்று தீர்த்த நீராடி வருகின்றார். சம்பந்த தனது பதிகத்தில் 6வது பாடலில் கடலாட்டு விழாவை பற்றியும் பக்தர்கள் கடலாடுவதை இறைவன் பார்த்தபடி இருப்பதையும் குறிப்பிடுவதால் தேவார காலத்தில் இந்த ஸ்தலம் கடலருகே இருந்தது என்பது தெரிய வருகின்றது. பூம்பூவாய் மடல்கள் நிறைந்த தென்னை மரங்கள் மிகுந்த மயிலாப்பூரில் மாசி மகநாளில் பக்தர்கள் கடலில் புனித நீராடுவதை கண்டு களிப்போடு கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் எழுந்துள்ளிருப்பவனும் வலிமை பொருந்திய ஆனேற்றில் ஊர்ந்து வருபவனும் ஆகிய இறைவன் புகழ் பரவி அப்பெருமானது நடனமாடும் காட்சியை காணாது செல்வது முறையோ என்று தன் பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தர் ஏற்றியுள்ள இந்த ஸ்தலத்திற்கான இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது. மூவரால் பாடப்பட்ட தேவார பாடல்களில் சுவாமி மற்றும்
ஸ்தலத்தின் பெருமைகளை குறிப்பிட்டுத்தான் பெரும்பாலும் பதிகம் பாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்தலம் சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பிக்க இக்கோவிலில் நடக்கும் திருவிழாக்களின் சிறப்புகளை குறிப்பிட்டு 11 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். சம்பந்தர் பாடிய பதிகத்தில் திருமயிலை கோவிலை பற்றியும் இங்கு சிறப்பாக நடக்கும் விழாக்களை பற்றியும் குறிப்பிட்டு இவைகளை எல்லாம் பார்த்து அனுபவிக்காமல் நீ இறந்து போகலாமா பூம்பாவை என்று தன் பதிகத்தில் பாடுகின்றார். இவ்வாறு திருவிழா குறித்து பதிகம் பெற்ற பெருமையோடு ஸ்தலம் இது. இந்த ஸ்தலம் முதலில் வேறு இடத்தில் இருந்தது. இதை பற்றிய விவரங்களை நாளை பார்க்கலாமா? உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா. ஸ்ரீதர்.